get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் 3 அத்தியாயம் 15 பாவ உறவுகள். புத்தர்பிரான் திருவுருவ சிலை மீது திடீரென மேலிருந்து சலசலவென புஷ்பங்கள் உதிர்ந்ததல்லாமல் அந்த சிலை இருந்த இடத்தை சுற்றியிருந்த சிறு பிரகாரத்தில் யாரோ நடந்து வரும் காலடி ஒலியும் கேட்கவே அந்த அர்த்தராத்திரியில் வருவது யாராயிருக்கும் என்ற வினாவை எழுப்பிக் கொண்டு பிரம்மை பிடித்து நின்ற விஜயனுக்கும் சுடர்விழிக்கும் வந்தவர் யார் என்பதை உணர்ந்ததும் பிரமிப்பு உச்சக்கட்டத்தை அடைந்தது. ஒரு சமயத்தில் ஒருவருக்கு மேல் நுழைய முடியாமல் சிறு பிரகாரத்தில் கண்களை மூடிய வண்ணம் புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்ற இரட்டை மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டு மிக மெதுவாக நடந்து வந்த துறவியின் உருவம் தெரிந்ததுமே மூச்சை இழுத்து பிடித்து கொண்ட விஜயன், இதென்ன விந்தை பிக்கு, இங்கு எப்பொழுது வந்தீர்கள், எப்படி வந்தீர்கள் என்று வினவினான். அப்பொழுதும் பிக்கு கண்களை திறக்காமலும் உதடுகளை அசைக்காமலும் நின்றிருந்ததை பார்த்த விஜயன், பிக்கு, இந்த பாசாங்கு எதற்கு, கண்களை திறவுங்கள், நீர் ஒன்றும் அத்தனை பெரிய பக்தர் அல்ல என்று கூறி அவரை அணுகி அவர் தோள்களை பிடித்து ஆட்டினான். அதனால் சற்றே கண்விழித்த பிக்கு, அடடே, யார், சிங்கள மன்னரா, இங்கு எப்பொழுது வந்தீர்கள், எப்படி வந்தீர்கள் என்று விஜயன் முதலில் கேட்ட கேள்விகளையே திருப்பி கேட்டார். பிக்கு தன்னை பார்த்து நகைக்கிறார் என்பதை கண்டு கொண்ட விஜயன், பிக்கு, விளையாட வேண்டாம், நான் கேட்டதற்கு பதில் சொல்லுங்கள் என்று சற்று அழுத்தியே பேசினான். பிக்கு முகத்தில் சிறிது கிலேசத்தை காட்டி, இதில் விளையாட என்ன இருக்கிறது, விளையாட்டெல்லாம் மன்னரை போன்றவர்களுக்கல்லவா ஏற்பட்டது என்றார் போலி துயரம் துளங்கிய குரலில். அத்துடன் விஜயன் பக்கத்தில் இருந்த சுடர்விழியையும் தமது விஷம கண்களால் நோக்கினார். அவர் பேச்சிலிருந்த உட்பொருளையும் விஜயன் கவனித்தான். சுடர்விழியை அவர் நோக்கிய போது அவர் கண்களில் ஒளிவிட்ட விஷமத்தையும் கவனித்தான். அவர் பார்வையால் சுடர்விழி அடைந்த சங்கடத்தையும் கவனித்தான். ஆகவே, பிக்கு, தவறாக நினைக்க வேண்டாம், நானும் சுடர்விழியும் இங்கு வந்தது என்று பேச்சை இழுத்தான். பேச்சை அவன் முடிக்காவிட்டாலும் பிக்குவே முடித்தார். புத்த பிரானை தரிசிக்க புத்தர் பிரானிடம் பக்தி செலுத்த என்று. அத்துடன் நிற்கவில்லை பிக்கு. புத்தர் பிரானை தனிப்பட தரிசிப்பதை விட சதிபதிகளாக தரிசிப்பது மிகவும் விசேஷம் என்றும் சொன்னார். விஜயன் முகத்தில் சிறிதே சங்கடத்தின் சாயை படர்ந்தது. பிக்கு, தவறாக நினைக்கிறீர்கள், நாங்கள் சதிபதிகள் அல்ல என்று சொன்னான் குரலிலும் சங்கடம் ஒலிக்க. அப்படியா என்று வாயை பிளந்தார் பிக்கு. நீங்கள் நினைக்கிறபடி எதுவும் இல்லை என்றான் விஜயன். பிக்கு அப்பொழுதும் மசியவில்லை. இருக்காது இருக்காது என்று அரைக்குறையாக ஒப்புக்கொண்ட பிக்கு, இந்த பெண் யார் என்று வினவினார். சுடர்விழி, ரவிதேவன் மகள். யார், உன் படைத்தலைவன் ரவிதேவன் மகளா? ஆம் பிக்கு, ரவிதேவனுக்கு தெரிந்தால் உபத்திரவமாயிற்றே என்றார் பிக்கு. என்னை சந்திக்க ரவிதேவனே இவளை நியமித்தான். நான் இந்த நாட்டுக்கு வந்ததும் முதலில் என்னை இவள்தான் சந்தித்தாள் என்றான் விஜயன். நல்லது நல்லது என்று சந்துஷ்டியை காட்டினார் பிக்கு. பிக்கு, இந்த பெண்ணை சாமானியமாக நினைக்க வேண்டாம் என்றான் விஜயன். எப்படி நினைக்க முடியும், மன்னன் மனதை கவர்ந்திருக்கிறாள், அவளை சாமானியமாக நினைக்க முடியுமா என்றார் பிக்கு. பிக்கு, அவளை பற்றி இன்னொரு முறை பேசினாள் எச்சரித்தான் விஜயன். அத்துடன் தொடர்ந்து சொன்னான், இப்பொழுது நாம் விவாதிக்க வேண்டியது என் சொந்த விவகாரங்களை பற்றியோ இந்த பெண்ணை பற்றியோ அல்ல, நாட்டு நிலவரத்தை பற்றி பேசுவதுதான் முக்கியம் என்று. ஆம் என்று ஒப்புக்கொண்ட பிக்குவை நோக்கிய விஜயன், பிக்கு, சோழர் பெரும் படையொன்று மகாதித்தாவில் வந்து இறங்கியிருப்பது உமக்கு தெரியுமா என்று விசாரித்தான். இந்த செய்தி புதிதாகையால் பிக்கு திகைத்து நின்றார். மன்னவா, நீங்களும் என்னுடன் தானே வந்தீர்கள், உங்களுக்கு மட்டும் இது எப்படி தெரிய வந்தது என்று வினவினார். சூசின் சொன்னான் என்று பதில் சொன்னான் விஜயன். இந்த செய்தியை கேட்டதும் சோழர் படை குவிந்திருப்பதை கேட்டபோது ஏற்பட்ட திகைப்பை விட பல மடங்கு அதிகமான அதிர்ச்சியை அடைந்தார் பிக்கு. சூசினா, இங்கு எப்படி வந்தான் என்றும் வினவினார். விஜயன் சிறிதும் சிந்தனை வசப்படாமல், சோழர் மரக்கலத்தில் வந்தான், எனக்கு உதவுவதற்காக வந்ததாக சொல்கிறான் என்று விளக்கம் கொடுத்தான். பிக்குவின் முகத்தில் கவலை விரிந்தது. மன்னவா, அவன் சொல்வதை நீங்களும் நம்புகிறீர்களா என்று கேட்டான். நம்புகிறோமோ இல்லையோ, அவன் நம்மிடம் வந்துவிட்டான் என்று விஜயன் கூறினான். ஒருவேளை சோழர்களுக்காக வேவு பார்க்க வந்திருந்தால் அதன் பயனை அனுபவிப்பான். ரவிதேவனும் காலனும் அவனை இரண்டாக கிழித்து போடுவார்கள் என்று திட்டமாக சொன்னான் விஜயன். ஆமாம் பிக்கு, நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள், இங்கு வேறு வழி இல்லை என்றல்லவா நான் நினைத்தேன் என்று கூறினான். மன்னவா, இந்த நாட்டின் எல்லா மூலைகளிலும் புத்த விகாரங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றிலும் சூட்சம வழிகள் உண்டு. இந்த விகாரத்தில் பின்வாயில் ஒன்றும் இருக்கிறது, வாருங்கள் காட்டுகிறேன் என்று கூறி இரண்டாவது முறை சிறு பிரகாரத்தில் நுழைந்தார். விஜயனும் சுடர்விழியும் அவரை தொடர்ந்தார்கள்.
பிரகாரத்தின் பாதிக்கும் மேல் வந்ததும் கற்பாறை மீது தொற்றி விரிந்த ஒரு மரத்தை காட்டி, இதை அசைத்தால் இதிலுள்ள மலர்கள் புத்தபிரான் தலை மீது உதிரும். இங்கு வருபவர்கள் எல்லோரும் இந்த மரத்தை அசைத்து புத்தர் பிரானுக்கு மலர் தூவுகிறார்கள். புத்தர் பிரான் சிலையின் மண்டபத்துக்கு மேல் மூடி கிடையாது என்று கூறிவிட்டு மேலே நடந்தார் பிக்கு. பிரகாரம் திரும்பும் இடம் வந்ததும் கல் சுவரில் இருந்த 2 தூண்களை காட்டி, இதோ பார் என்று ஒரு தூணை நகர்த்த வழியொன்று தெரிந்தது. அதற்கு பின்னால் ஓர் அடர்ந்த காடும் காட்டுக்கு நடுவில் ஓர் ஒற்றையடி பாதையும் தெரிந்தன. இந்த விகாரத்துக்கு வரும் ரகசிய வழி இது. புத்த துறவிகளுக்கு மட்டும் இது தெரியும் என்றார். ஆமாம், மகா கிராமத்திலிருந்து நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் என்று விஜயன் வினவினான். உங்களை சந்திக்கத்தான் என்றார் பிக்கு. நான் இங்கு வருவேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று விஜயன் கேட்டான். சிங்கள ராஜ பரம்பரை எதை செய்வதா இருந்தாலும் ஸ்ரீபாதத்தின் அனுகிரகத்தை பெறாமல் செய்ய மாட்டார்கள் என்பது உலகுக்கு தெரியும். எனக்கு மட்டும் தெரியாதா? ஆகவே இங்கு கட்டாயம் வருவீர்கள் என்றே தெரியும். சமந்தக்கூடத்திலிருந்து திரும்பி வருகிறவர்கள் தங்கியிருக்கும் ஒரே இடம் இந்த விகாரம்தான் என்று விளக்கி சொன்னார். இந்த பாழடைந்த விகாரத்திலா எல்லோரும் தங்குகிறார்கள் என்று கேட்டான் விஜயன். எல்லோரும் தங்க மாட்டார்கள். விஷயம் தெரிந்தவர்கள் இங்குதான் வருவார்கள். இது உண்மையில் பாழடைந்த மண்டபம் அல்ல. கால வெள்ளத்தில் சில கற்கள் விழுந்திருக்கின்றன, அவ்வளவுதான். இதன் அஸ்திவாரம் மிக பலமுள்ளது என்ற பிக்கு, நீங்கள் நிச்சயம் இங்கு வருவீர்கள் என்று தெரிந்துதான் நான் 3 நாட்களாக இங்கு காத்திருக்கிறேன் என்றார். அப்படியானால் மண்டப தூண் விளக்குகள் என்றான் விஜயன். என்னால் எண்ணெய் போடப்பட்டவை. உள்ளே உள்ள வெண்கல அகல் விளக்குகள் இருக்கின்றன. அவற்றிலும் எண்ணெய் நிரப்பி வைத்தேன். நீங்கள் வந்தால் ஏற்றி உங்களுக்கு தரிசனம் செய்து வைக்க. ஆனால் அந்த பணியை தங்கள் சகோதரி என்று துவங்கினார் பிக்கு. சேச்சே, அவள் சகோதரி அல்ல எனக்கு என்று துரிதமாக பிக்குவை திருத்தினான் விஜயன். மனைவியும் அல்ல, சகோதரியும் அல்ல, ஏதாவது ஒரு தொடர்பு வேண்டுமல்லவா என்று கேட்டார் பிக்கு. மனைவியாக போகிறவள் என்றான் விஜயன். எப்பொழுது? பிக்கு கேட்டார். அதுதான் தெரியவில்லை என்றான் விஜயன். எனக்கு தெரிந்துவிட்டது என்றார் பிக்கு. என் திருமணத்தை பற்றி எனக்கு தெரியாதது உமக்கு தெரிந்து விட்டதா? ஆம் மன்னவா, இந்த தகாபாவுக்கு வந்து புத்தபிரானை தரிசிப்பவர்கள் தக்க வயதுள்ளவர்களாய் இருந்தால் அவர்கள் திருமணம் இங்கேயே நடைபெற வேண்டும் என்பது விதி. இந்த விகாரத்தின் விசேஷங்களில் அது ஒன்று என்ற பிக்குவை வியப்புடன் நோக்கினான் விஜயன். அவன் முகத்தில் விரிந்த வியப்பை காணவே செய்த பிக்கு, இந்த பெண்ணை இன்று இங்கு மணந்தால் சிங்களத்தின் சக்கரவர்த்தியாக அதிக நாள் பிடிக்காது. பீடத்தில் எழுதப்பட்டிருந்த வரிகளை நீங்கள் படித்திருப்பீர்களே என்றார் பிக்கு. பார்த்தேன். அதில் சதிபதிகளாக வேண்டிய அவசியத்தை பற்றி ஏதும் எழுதவில்லையே என்றான் விஜயன். அதுதான் தாதுவின் ரகசியம் என்ற பிக்கு, அந்த வரிகளில் உள்ள எழுத்துக்களுக்கு பின்னால் உள்ள அறையில் பெரிய தங்க கிண்ணம் இருக்கிறது. அதில் இருக்கிறது தாது என்று விளக்கினார். அது என்ன தாது? புத்தரின் கடைவாய் பல்லா அல்லது கழுத்தின் பக்கவாட்டு எலும்பா என்று வினவினான் விஜயன். என்னை இப்போது கேட்காதீர்கள் மகாராஜா, சமயம் வரும்போது சொல்கிறேன். இந்த தாது அனுராதாபுரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். அதை நீங்கள் தான் செய்ய போகிறீர்கள். அதனால் பெரிய பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் என்ற பிக்கு, மன்னவா, சுடர்விழியின் கையை பிடித்து அழைத்து வாருங்கள் என்றார். எதற்கு? விஜயன் வினவினான் சந்தேகத்துடன். உமக்கும் அந்த பெண்ணுக்கும் இப்பொழுதே திருமணம் என்றார் பிக்கு. அதற்கு அவசரமில்லை என்றான் விஜயன். அதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. வேறு யார் தீர்மானிக்க முடியும்? இந்த சன்னிதானம். இங்கு சரியான உறவு முறையற்றவர்கள் வந்து வணங்க முடியாது. அப்படி வணங்கியவர்கள் பேராபத்துக்குள்ளாவார்கள். ஆகையால் நீங்கள் உடனடியாக இவளை மணந்து உறவு முறையை சீர் செய்து கொள்வது உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் அவசியம் என்று அறிவித்தார் பிக்கு. விஜயன் சிந்தித்து பார்த்தான். அவன் மனதை பெரும் குழப்பம் சூழ்ந்து கொண்டது. அதை கவனித்த பிக்கு, குழம்பாதே மன்னவா, ஆண்டவன் சந்நிதியில் பாவ உறவுகள் கூடாது என்றார். நமது மதத்தில் ஆண்டவன் ஏது என்று கேட்டான் விஜயன். புத்தபிரான் தான் நமக்கு ஆண்டவன் என்று அமைதியான குரலில் அறிவித்தார் பிக்கு. அவள் கையை பிடித்துக் கொள்ளுங்கள், இப்படி வாருங்கள் என்று உத்தரவும் இட்டார்.